பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். என்ன ஆலோசனை என்பதை கவனித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தி கொள்ளுகிற நமது வாழ்க்கையில் நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம், சபையில் மூப்பராக இருக்கலாம், சாட்சியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் ஞானம் உள்ளவர்களா என்பதை கவனித்து பாருங்கள். இன்றைக்கி இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம பழகிறோம். அப்படி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பழகும் பொழுது ஒருத்தர் பாருங்கள் எப்பொழுதும் எரிச்சல் உள்ளவராக இருப்பார். ஒருத்தர் எதுவுமே பேச மாட்டார், நல்லதையும் சொல்ல மாட்டார், கெட்டதையும் சொல்ல மாட்டார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இங்கேயும் பேசுவார், அங்கேயும் பேசுவார். எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சி கடைசியில் கெட்ட பேர் எடுத்துகிட்டு இருப்பார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஸ்பாவங்கள், ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போது இது இயற்கையாக ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கிற ஸ்பாவம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஞானத்தை சம்பாதி. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ நான் பலவீனமானவனாக இருந்தாலும் ஞானமுள்ளவனாக இருப்பேன் என்று சொன்னால் மற்றவர்களால் கனத்துக்குரிய பாத்திரமாக பார்க்கப்படுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் வேதம் சொல்லுது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமாக ஞானத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அல்லது நமது வாழ்க்கையில் நம்ம ஞானம் உள்ளவர்களாக எப்படி மாறுவது, நாம் எப்படி ஞானத்தோடு வாழ முடியும் அப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். கடையில் விற்கிற பொருளாக இருந்தால் கேட்டு வாங்கிடலாம். இல்லை எங்கேயாவது போய் டியூஷன் படித்து ஞானத்தை சம்பாதிச்சிடலான்னா போய் டியூஷனில் போய் சேர்ந்து ஞானத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் கடையில் விற்கிற பொருளோ டியூஷனில் போய் படிக்கிற பொருளோ ஞானம் அல்ல. அப்போது இந்த வேதம் நமக்கு ஒரு தெளிந்த ஆலோசனை சொல்லுது, நிதானமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். நமது வாழ்க்கையில் முதல்ல பதஷ்டப்படாமல் வாழ பழகிக்கொள்ளணும். எதை குறித்தும் பதஷ்டப்படாமல் வாழ பழகிக்கொள்ளணும். ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு, அவர் மனைவி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணே, ஏன்னா பிள்ளைகள் 2 பேரும் சரிவர படிக்க மாட்டேங்காங்கண்ணே, ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஏதாவது சாப்பிடணும் தூங்கணும்னு நினைக்கிறாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்காங்க. அவர் கொஞ்சம் சத்தம் போட்டால் அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கலானே அப்படின்னு. அப்போ நான் ஒரு நாள் என் நண்பனை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன் பிள்ளைகள்கிட்ட 2 வார்த்தை சொன்னானப்பானே. அப்போ அவன் என்னை பார்த்து கேட்டான், நண்பா நம்மெல்லாம் படிக்கும்போது எப்படி படித்தோம், 4:30 மணிக்கு ஸ்கூலு விட்டு வந்தோன்னா பைக்கெட்டை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே உடங்காட்டுக்குள்ளே ஓடி போய் ஓந்தான் அடிச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு குச்சிக்கம் விளாண்டுட்டு நடந்தோம். நம்ம அப்பா அம்மா நம்மளை வா வா வான்னு கூப்பிட்டு நம்ம போனோமா, 6 மணிக்கு கூப்பிட்டா 6:30 மணி 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். நம்ம டெய்லி படித்தோமா? இல்லை. இன்றைக்கி நம்ம கெட்டு போயிட்டோமான்னு பாரு, நல்லா தானே இருக்கோம். நம்ம அப்பா அம்மா நம்மளை வச்சு பார்த்ததை விட இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம். அப்போது நான் யோசித்து பார்க்குறேன், அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது படித்தேன், வீட்டுக்கு வந்தால் விளையாடுற நேரத்தில் விளையாடினேன், அதுக்கு பிறகு பரீட்சை டைமில் உட்காந்து படித்தேன். அப்படி படித்த நானே இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா, இப்போ என் மனைவியை பாரு, ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போயிட்டு படிக்கு, வீட்டில் காப்பி டீயை குடிச்சிட்டு படின்னு உட்காந்து, அந்த பிள்ளைகள் எப்போ தான் ஃப்ரீ மைண்டாக இருக்கும்? அந்த பிள்ளைகளுக்கு போர் அடிக்காதா? அவங்களும் நம்மள மாதிரி பிள்ளைகள் தானே, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் என்ன கெட்டு போயிடும்? இப்போ படின்னு சொல்லி அந்த பிள்ளை சரிப்பா 500க்கு 500, 1000க்கு 1000 மார்க் எடுக்கு, அதை வச்சுட்டு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருமா? வாழ்க்கை அமைகிறது தேவனுடைய கரத்தில் இருக்குது. அப்போ என் நண்பன் சொன்ன போது அதில் உள்ள யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அவன் மனைவி பார்த்து சொன்னேன், ஏம்மா அவன் சொல்கிறது கரெக்டு தானம்மான்னு. உடனாவா, ஆமாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சேர்ந்துக்கிட்டீங்களா? நான் உங்ககிட்ட சொன்னேன் பாருங்கள். இப்போ யோசித்து பாருங்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. நம்ம எல்லாருமே எந்த காரியத்தையுமே சீரியஸாகவே எடுக்கிறோம். ஐயோ என் பிள்ளை படிக்கலை, ஐயோ என் பிள்ளை தூங்குது, ஐயோ என் பிள்ளை விளையாடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும்
அதன் முடிவு தான் ஆசீர்வாதம். அதுதான் சம்பூர்ணமாக இருக்கணும். அப்போது இன்னைக்கு பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் படிக்கலை, ஒரே விளையாடிக்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை எப்படி வாழுதுங்கிறதுல எப்படி வாழ போகிறதுங்கிறதா முக்கியம். படித்தாதான் ஐயா நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் அதை 100% அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் படித்து கொண்டு இருக்கும்போது என் நண்பர் ஒருத்தர் எம்எஸ்சி கோல்டு மெடல் வாங்கினான். 22 வருஷம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, வேலை கிடைக்காம. நல்லா கவனிக்கணும், எல்லாரும் படித்தா முன்னேறதில்லை. அப்போ தேவனுடைய கண்களில் எவனுக்கு கிருபை கிடைக்குதோ அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தூத்துக்குடி காமராஜ் காலேஜில் படிக்கும்போது என்னை விட நல்லா படித்த ஒருத்தன் இன்னைக்கு சென்னையில் சைக்கிள் கடை வச்சுருக்கான். அப்போ யோசித்து பாருங்க. நான் சொல்லுவேன், டே நீ நல்லா படிச்சியடா. என்ன பண்ண பாலன், நான் வேலை தேடி பார்த்தேன் கிடைக்கல, சரி நம்ம பொழைப்பு இது, இன்னைக்கு சைக்கிள் கடை வச்சு நம்ம கதை ஓடுது. அப்போ கவனித்து பாருங்க, இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும்னா ஞானத்தை சம்பாதிக்கணும். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஞானம் வந்துட்டுன்னா அவன் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக தான் வாழ்ந்திருப்பான். அவன் வாழ்க்கையில் குறைவு இருக்கார். அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக திருப்பிக் கொள்ளுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கத்த சொல்லுகிற ஆலோசனை அதுதான். அடுத்தவனை பார்க்காத, பொறாமப்படாத, அடுத்தவனை பார்க்காத, அவசரப்படாத, தேவனை நம்பி நிதானமாக நடக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஞானமுள்ளவர்களாக இருப்பீங்க, குறைவில்லாதவர்களாக இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் தயவும் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். யாரெல்லாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கும் ஆண்டவரே. யாரெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சத்தை கட்டளையிட்டு உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.